அங்கே சர்வாதிகார ஆட்சி என்பது மெல்ல மெல்ல வந்து கொண்டிருக்கின்றது என்று சொல்லும் போதே நமக்கு எவ்வளவு பெரிய மோசமான எதிர்காலம் இந்த மோடி வந்தால் இருக்கின்றது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆகவே அருமை தோழர்களே, படிக்க வேண்டும், அருமை பத்திரிகையாளர்களே, நீங்கள் இதை எழுத வேண்டும். இன்றைக்கு பத்திரிகையாளர்களை பொறுத்தவரையில் 10-15 நாட்களாக மோடியை தூக்கி எறிந்தவர்கள் கூட இன்றைக்கு மோடியினுடைய உண்மையான நிறத்தை, உண்மையான குணத்தை, உண்மையான உருவத்தை அறிந்து கொண்டு இன்றைக்கு உண்மைகளை அப்படியே எழுதுகின்ற பத்திரிகையாளர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நான் எல்லா பத்திரிகைக்காரர்களையும் சொல்லவில்லை, குறிப்பிட்ட அப்படி சில பேர். ஆகவே இன்றைக்கு நாட்டின் நிலைமையை உணர்ந்து வர இருக்கின்ற தேர்தலில் முடிவுகள் எப்படி இருக்கும் என்பதை முன்கூட்டியே அறிந்து கொண்ட பத்திரிகையாளர்கள் இன்றைக்கு மோடியை பற்றி என்ன எழுத வேண்டுமோ அதை எழுதி கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். அது மட்டுமல்ல, தமிழர்களை திருடர்கள் என்று சொன்ன போது தமிழகத்திலே இருந்து அதை எதிர்த்து முதல் குரல் கொடுத்த ஆண்மகன் யார் என்று சொன்னார் நம்முடைய மரியாதைக்குரிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். எதற்கு இதை சொல்கின்றேன் என்றால், தமிழகத்தை பொறுத்தவரையில், தமிழகத்தை ஆளுகின்றவர்களை பொறுத்தவரையிலும் நாங்கள் இந்த தமிழ் மக்கள் விவேகம் உள்ளவர்கள் என்பதோடு மட்டுமல்ல, நன்றி மறக்காதவர்கள். ஆனால் இழிவுபடுத்தினால் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் திருப்பி தருவோம் என்ற துணியில்தான் நேற்றைக்கு ஸ்டாலின் அவர்கள் இவருடைய அறிக்கை வந்த 2 மணி நேரத்தில் அவர் அதை சொல்லி இருக்கின்றார்கள். ஆகவே இன்னொன்றும் சொல்கின்றார்கள், நான் பாண்டியனைத்தான் சொன்னேன் என்று. பாண்டியனைத்தான் சொன்னேன் என்று சொன்னால் ஏன் பாண்டியன் பெயரை சொல்லி இருக்க வேண்டியதுதானே? எதற்கு ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் இருக்கின்றது சாவி, தமிழகத்தை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், திருடி கொண்டு போய்விட்டார்கள் என்று சொல்வதை எப்படி நாம் ஏற்றுக்கொள்ள முடியும் என்பதை நாம் அவர்களுக்கு சொல்லியாக வேண்டும். கண்டிப்பாக தமிழகத்திலே பிறந்த பாண்டியன் ஒரிசாவிலே அரசியல் செய்யக்கூடாது, அங்கே ஒரு பதவிக்கு வரக்கூடாது என்று சொல்வாரானால், எப்படி பாகிஸ்தானிலே பிறந்த அத்வானியை உள்துறை அமைச்சராக ஆக்கினார்கள்? எப்படி பாகிஸ்தானில் பிறந்த குஜராலை எப்படி நாட்டினுடைய பிரதமராக சில நாட்கள் வைத்திருந்தோம்? ஆகவே இதையெல்லாம் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். தமிழகத்தை பொறுத்தவரையில் எங்களுக்கு நாட்டின் ஒருமைப்பாட்டில் நம்பிக்கையுள்ளவர்கள் நாங்கள். எங்களை பொறுத்தவரையில் நம்முடைய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சிலோனில் பிறந்தார் என்று சொல்வார்கள், இல்லை என்றால் கேரளாவிலே பிறந்தார் என்று சொல்வார்கள். அதே போல் ஜெயலலிதா கர்நாடகத்திலே பிறந்தவர் என்று சொல்வார்கள். 2 பேரும் இங்கே முதலமைச்சராக இருந்தார்கள் என்பதோடு மட்டுமல்ல, இறந்து இவ்வளவு நாட்கள் வருடங்கள் ஆகியும் இன்றைக்கும் தமிழ் மக்கள் அவர்கள் மீது பாசம் காட்டுகின்றார்கள் என்று சொன்னால் தமிழக மக்கள் எவ்வளவு பெருந்தன்மையானவர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.